உத்தரப்பிரதேசத்தில் பெட்ரோல் பங்கிற்குள் நுழைந்த முகமூடி கொள்ளையர்கள் துப்பாக்கி முனையில் 4 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூங்கிக் கொண்டிருந்தவரை தட்டி எழுப்பி பணத்தை அள்ளிச் சென்ற கொள்ளையர்கள் போலீஸ் வலையில் சிக்குவார்களா? சினிமா படத்தை விஞ்சும் அளவிற்கு நிகழ்ந்த கொள்ளை சம்பவத்தின் திக் காட்சிதான் இது. அதிகாலையில் அரங்கேற்றப்பட்ட இந்த கொள்ளையால் ஊழியர்கள் குலை நடுங்கி போயினர். நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூரில் சாலை ஓரம் பெட்ரோல் பங்க் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பெட்ரோல் பங்கில் இரவு நேரத்தில் எரிபொருள் நிரப்ப வாடிக்கையாளர்கள் யாரும் வராததால் ஊழியர்கள் அங்கிருந்த அறையில் ஓய்வெடுத்தனர். அதில் ஒருவர் கல்லாப்பெட்டி அருகே அமர்ந்திருக்கையில் மற்றொருவர் அருகில் தூங்கிக் கொண்டிருந்தார். அதிகாலை 4 மணி அளவில் கடும் குளிர் சூழ்ந்திருந்த தருணத்தில் திடீரென முகமூடி கொள்ளையர்கள் இருவர் உள்ளே நுழைந்தனர். அடுத்த நொடியே கொள்ளையர்கள் தங்களது கையில் வைத்திருந்த துப்பாக்கி மற்றும் கத்தியை காட்டியதும் பெட்ரோல் பங்க் ஊழியருக்கு கடும் குளிரிலும் வேர்த்து கொட்டியது. துப்பாக்கியை காட்டிய கொள்ளையர்கள் கல்லாப்பெட்டி எங்கே இருக்கு என்று காட்டு என மிரட்டினர். தன்னிடம் சாவி இல்லை என்று உட்கார்ந்திருந்த அந்த ஊழியர் கூறியுள்ளார். பின்னர் அங்கு தூங்கிக் கொண்டிருந்தவரை நோக்கி கை காட்டி உள்ளார். இதையடுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த மற்றொரு ஊழியரை துப்பாக்கியை காட்டி மிரட்டி கொள்ளையர்கள் எழுப்பியுள்ளனர். தொடர்ந்து கல்லாப்பெட்டியில் கட்டுக்கட்டாக இருந்த கலெக்ஷன் பணத்தை கொள்ளையர்கள் போட்டி போட்டுக் கொண்டு எடுத்தனர். எதிர்பார்த்ததை விட அதிக பணம் இருந்ததால் பாக்கெட் நிரம்பி வழிய பணக்கட்டுகளை வாரி சுருட்டி எடுத்துக்கொண்டு கொள்ளையர்கள் அங்கிருந்து கிளம்பினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதே கொள்ளையர்கள் மற்றொரு பெட்ரோல் பங்கிலும் கைவரிசை காட்ட முயற்சித்துள்ளனர். பெட்ரோல் பங்க் கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். அதிகாலை 4 மணி அளவில் பெட்ரோல் பங்கில் புகுந்த கொள்ளையர்கள் துப்பாக்கி மற்றும் கத்தி முனையில் 4 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.